மாவீரர் நாள் கார்த்திகை 27. வருடந்தோறும் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு தினமாக இந்த கார்த்திகை மாதம் 27ஆம் திகதி ஏன் எடுக்கப்பட்டதென்பது, இந்த மாவீரர் நாள் என்பது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை இதில் தெளிவாக சொல்லுகின்றேன். சத்தியநாதன் என்று அழைக்கப்படுகின்ற சங்கரண்ணன் மிகவும் ஒரு பலம் பொருந்திய ஒரு போராட்ட வீரன். அப்போராட்ட வீரன் இராணுவ கெடுபிடிக்குள் மாட்டுப்பட்டு இராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி தப்பி சென்று ஒரு இடத்தில் தஞ்சமடைந்து விழுப்புண்ணடைந்த அவரை காப்பாற்றுவதற்காக இந்தியாவுக்கு கொண்டு போவன். அதாவது அந்த காலத்தில் இலங்கையில் எந்த விதமான ஒரு மருத்துவ வசதி அதுகளும் இல்லை. போராட்ட ஆரம்ப காலம். இந்தியாவில் தான் தேசிய தலைவரும் இந்தியாவில் தான் அந்த டைமில் இருந்தவர். இந்தியாவுக்கு கொண்டு போக வேணுமன்றதுக்காக 3 நாள் சென்று வெடிப்பட்டு 3 நாள் சென்று தான் பல இராணுவ கெடுபிடிக்கு மத்தியில் இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்தியாவில் வைத்து தலைவரின் அருகாமையில் 1982ஆம் ஆண்டு தலைவரின் அருகாமையில் தலைவரின் மடியில் தலைவரை தம்பி என அழைத்து கொண்டு தலைவரின் மடியில் தனது உயிரை மாய்த்து கொண்ட சத்தியநாதன் என்று அழைக்கப்படும் சங்கரண்ணா அவர்களின் நினைவாகத்தான் 1982ஆம் ஆண்டு உயிர் விட்டாலும் 83, 84, 85 காலப்பகுதிகளெல்லாம் மாவீரன் செய்யப்படவில்லை. போராளிகள் ஒரு சிலர் கொல்லப்பட்டாலும் 1989ஆம் ஆண்டு இன்றைக்கு 36 வருடங்கள் முதல் மாவீரர் தின நிகழ்வாக 1989ஆம் ஆண்டு சங்கரன் 82ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வீரமரணமாகிறார். அதே நாள் அதே டேட்டில் 1989ஆம் ஆண்டு முதல் மாவீரர் தினத்தை தலைவரால் அனுஷ்டிக்க வேண்டும். சங்கரண்ணாவின் நினைவாக ஒவ்வொரு வருடமும் இந்த கார்த்திகை மாதம் 26ஆம் திகதி ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு வழங்கப்பட்டு 89ஆம் ஆண்டு முதல் மாவீரர் தினம் அனுஷ்டித்து தலைவர் உரையாற்றுகிறார். அதற்கு பிறகு 90, 91, 2 2008ஆம் ஆண்டு வரைக்கும் இறுதி மாவீரர் நிகழ்வும் மாவீரர் தின உரையும் நிகழ்த்தப்பட்டது. அதோடு 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் முடிவடைந்தது. வடமாகாணத்தில் 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்காலில் எமது ஈழப்போர் ஆயுதப்போர் மௌனிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு வரையும் 1989 2008ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக தலைவரின் மாவீரர் தின நிகழ்வும் சிறப்பாகவும் மாவீரர் தின உரையும் நிகழ்த்தப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் செய்யாமல் இருந்தாலும் தற்போது ஒரு சுமூகமான சூழ்நிலையிலும் மாவீரர் தினங்கள் இந்த சங்கரண்ணாவின் நினைவு நாள் உயிர்நிறுத்த நினைவு நாளை ஒட்டுமொத்த 45,000 50,000த்துக்கு மேற்பட்ட மாவீரர்களுக்காகவும் இறுதி யுத்தத்தில் மரணடைந்தவர்களுக்காகவும் இன்று வரை 2025 வரை மாவீரர்களுக்கான அந்த நிகழ்வு நினைவேந்தல் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் மாவீரர் தின நிகழ்வு ஆரம்பித்ததுக்கான காரணம். இதுதான் முதல் வித்தான சங்கரண்ணனின் நினைவாகவே இந்த மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது தெரியாதாக்களுக்கு இந்த பதிவு. நன்றி.